வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கலர்ஃபுல் நியூ இயர் வீடியோ எடிட்டிங் வந்து அப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மள டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் நியூ வெர்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அதில் அப்லோட் பண்ணப்படும். இப்போ எகைன் கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 9x16 டேஸை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு மேலே இமேஜ் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பேக்ரவுண்ட் வீடியோ இருக்கும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான வீடியோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை மாஸ்க்கை எனேபிள் பண்ணிட்டு கீழே ஃபெதர் இருக்கும். அதை மட்டும் ஒரு 20 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸ் வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் கான்ட்ராஸ்ட் எல்லாமே செட் பண்ணிவிட்டு இப்போ பேக்ரவுண்டில் இருக்க அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப் வந்து உங்களோட ஃபேஸ் கிட்ட இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறனோ அந்த மாதிரி வரணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களோட இது அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த சர்க்கிள் ஷேப் வீடியோவை இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அதை லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு பேக்ரவுண்ட் அந்த சர்க்கிள் கலரோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் எந்த கலர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர்ஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிங் கலருக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் அது வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் வந்து எனக்கு மேட்சாக இருக்கிறனால நான் பிங்க் கலரை வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் அந்த கலரை வந்து அது பேக்ரவுண்டுக்கு செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஹேண்ட் ரைட்டிங்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ப்ரஷ் ஆப்ஷன் இருக்கும். அதில் செகண்ட் ப்ரஷ்ஷை கொடுத்துக்கோங்க. பக்க கலர் இருக்கும். அதில் பிளாக் கலரை கொடுத்துருங்க. கீழே ப்ரஷ்ஷோட சைஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷு சைஸை கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரீனில் ட்ராப் பண்ணுங்க. நான் எப்படி ட்ராப் பண்ணுறத பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ட்ராப் பண்ணதை செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து கார்னரில் செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி கீழே கார்னரில் செட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் வேணுன்னா அந்த மாதிரி லைட்டாக மேலே இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் வீடியோவும் லைட்டாக அந்த மாதிரி மேலே செட் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களுடைய தேவை உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கீழே வந்து லிரிக்ஸ் வீடியோ செட் பண்ண போகிறோம். இப்போ அந்த ஹேண்ட் ரைட்டிங்குடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிரிக்ஸ் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அதில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த லிரிக்ஸ் வீடியோவை கீழே இப்படி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து அந்த லிரிக்ஸ் வந்து லைட்டாக ஜூம் பண்ணுறதா இருந்தாலும் ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக கீழே கார்னரில் இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். ஸோ உங்களுக்கு ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிரிக் வீடியோவிலே இருக்கும். ஸோ நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எகைன் சொல்லிடுறேன், ஆடியோ வந்து அந்த லிரிக்ஸ் வீடியோவிலே இருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். 2023ன்ற பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸ் வந்து லைட்டாக அந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு மேலே செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் எப்படி மேலே செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி மேலே சைடாக செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அதோட சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க.
எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜி லிங்க்கும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. எகைன் சொல்லிடுறேன், ஆடியோ உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வீடியோவிலே இருக்கும், நீங்கள் அதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா செட்டிங்ஸுமே நீங்கள் எகைன்ஸ் வந்து ஒன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம கலர்ஃபுல்லாக வந்து நியூ இயர்க்கு வந்து மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.